பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதிமானோ பாடி மகிழ்கிறான், எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஏன் தெரியுமா? நான் பாடலை பாடி ஆரம்பிக்கிறேன். வார்த்தை சொல்லுகிறது, நீதிமானோ பாடி மகிழ்கிறான். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை உயர்த்தி பாட வேண்டும். நீதிமானுடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் வரலாம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளுடைய ஒரு பாதையில் ஒருவேளை நாம் நடந்து போகலாம். ஆனால் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். தாவீது சங்கீதங்களில் வாசிக்கும் பொழுது, நான் பாடி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை பாடி உயர்த்துங்கள். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து அவர் உங்களை தூக்கி எடுத்து உங்கள் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி உங்கள் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதிய பாடலை உங்கள் நாவில் அவர் தந்திருக்கிறார். அநேகர் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இந்த நாளில் நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளில் உங்களுடைய மனதில் என்ன பாடல் வருது? வேற எந்த பாடல் வந்துடக்கூடாது. ஏசப்பாவினுடைய பாடலை நினைவு கூர்ந்து இந்த நாள் முழுவதும் பாடுங்க. இந்த பாடலை பாட 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 அவருடைய பிரசன்னம் நம்மை பலப்படுத்தி நாம் எப்பொழுதும் சந்தோஷமுடையவர்களாக இருப்போம். ஏனென்றால் நீதிமான் பாடி மகிழ்கிறான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய பாடலை பாடி உயர்த்தட்டும். விடுதலையின் பாடலை பாடுங்க, ஜெயத்தின் பாடலை பாடுங்க, வல்லமையின் பாடலை பாடுங்க. கர்த்தரை பாட 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 அவருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை பலப்படுத்தும், நிரப்பும். உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வார்த்தையின்படியே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.